ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிஏ அகாடமில இருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷன்ல நீங்க இங்க எழுத போற எல்லா டெஸ்ட்டுக்குமே நீங்க கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணலாம். என்ன சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஷ் ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க இங்க எழுத போற எல்லா டெஸ்ட்டுக்குமே கேஷ் ப்ரைஸ் தான். சரி, அந்த டெஸ்ட் என்னென்ன இருக்கு, எவ்வளோ கேஷ் ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு நான் சொல்றோம், நீங்க பாத்துக்கங்க. ஏன்னா இது எங்கேயுமே இந்த ஆஃபர் வந்து கிடையவே கிடையாது. இந்த ஆஃபர் வந்து சிஏ அகாடமில அவைலபிலிட்டி ஒன்லி கேஷ் ப்ரைஸ். சரிங்களா? நீங்க வந்து புக்கா தருவாங்க, காம்ப்ளிமெண்ட் ஏதாச்சும் கொடுத்து உங்களை ஹானர் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து பணம் கொடுக்கும்போது அதை சேர்த்து வச்சு நம்ம ஃபீஸா கூட கட்டிக்கலாம். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நீங்க எழுத போற ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே கேஷ் ப்ரைஸ் வந்து நிச்சயமான கேஷ் ப்ரைஸ் உண்டு. அது ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், கரெக்டாக பார்த்துக்கு. ஓகேவா? நம்ம அகாடமியில் 2026 டெஸ்ட் சீரியஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் சீரியஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூனிட் டெஸ்ட் மொத்தம் 89 யூனிட் டெஸ்ட். இந்த 89 யூனிட் டெஸ்ட்டுக்கு நீங்க 92.5 இருக்கலாம், இல்லை 7.5 இருக்கலாம். நீங்க உங்களுக்கு தனித்தனியா, ஏன்னா நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் 7.5 92.5 ரெண்டு பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க. தனித்தனி கிளாஸஸ் இருக்காது. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தான் கிளாஸஸ் உண்டு. அப்போ 92.5 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்க எழுத போற டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 200 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா, மூணாவது ப்ரைஸ் வந்து 50 ரூபா. அப்போ 89 டெஸ்ட்டுக்கு என்ன ப்ரைஸ், கேஷ் ப்ரைஸ், டோட்டல் அமௌண்ட் மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்டூ 2. சரிங்களா? இன்டூ 2 யார் யாருன்னா 92.5 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியா கேஷ் ப்ரைஸ். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு தனி கோட்டா உண்டு, தனி சீட் அவைலபிலிட்டி உண்டு. இவங்களுக்கு தனி கோட்டா உண்டு, தனி சீட் அவைலபிலிட்டி உண்டு. அதுக்கேற்ற மாதிரி கேஷ் ப்ரைஸ். ஓகேவா? அது போக சீக்வன்ஸ் டெஸ்ட். இந்த சீக்வன்ஸ் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிசிக்ஸ்ல 2 பாடம், கெமிஸ்ட்ரியில 2 பாடம், பயாலஜில 4 சாப்டர், இது 3 சேர்த்து மொத்தம் 10 சீக்வன்ஸ் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? 10 சீக்வன்ஸ் டெஸ்ட் நடக்கும். அதுக்கு தனி கேஷ் ப்ரைஸ். சரிங்களா? அதுக்கு தனி கேஷ் ப்ரைஸ். அடுத்தது வந்து அதுக்கு இந்த அமௌண்ட் கிடையாது, ஒவ்வொருத்துக்கும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நான் ஃபுல் டெஸ்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளோ அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? அடுத்தது கோட் டெஸ்ட். கோட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 டெஸ்ட். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல கோட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 டெஸ்ட். அது எப்படின்னா, சீக்வன்ஸ் டெஸ்ட் வந்து 1 2 3 முடிஞ்சோன்னா ஒரு கோட் டெஸ்ட், 4 5 முடிஞ்சோடனே 1லேருந்து 5 வரைக்கும் 2வது கோட் டெஸ்ட். அடுத்தது வந்து 6 7 8 அது வந்து கோட் டெஸ்ட் 3. நம்மளுக்கு 6லேருந்து 10 முடிஞ்சோடனே கோட் டெஸ்ட் 4. இது 4 டைப் ஆஃப் டெஸ்ட் தனியாக இருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு 10 டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் வந்து 89 டெஸ்ட். ஓகேவா? அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் 8 டெஸ்ட். நம்ம கூட சீக்வன்ஸ் டெஸ்ட் எழுதிருப்போம்ல 10 டெஸ்ட், அதை வந்து சிலபஸை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு 10 சீக்வன்ஸ் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது பயாலஜி யூனிட் டெஸ்ட். நம்ம நீட்ல பயாலஜி வந்து 11th 5 யூனிட், 12th 5 யூனிட், அதுல உங்களுக்கு தனியா 10 டெஸ்ட். சரிங்களா? ஏன்னா பயாலஜில நம்ம 360 ரெடியாக பார்த்துக்கணும், அதுக்கு தனி டெஸ்ட். அதுக்கப்புறம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸை வச்சு அது தனி டெஸ்ட். 11th தனியா, 12th தனியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஃபுல் டெஸ்ட். சரிங்களா? 11th 4 ஃபுல் டெஸ்ட், சரி 11th ஒரு டெஸ்ட், 12th ஒரு டெஸ்ட், பிசிக்ஸ்ல 2, கெமிஸ்ட்ரியில் 2, மொத்தம் 4 டெஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ ஃபுல் டெஸ்ட். ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் ஜேஇ கொஸ்டின்ஸை வச்சு எழுதி பார்க்கணும். ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு 2025 நம்மளுக்கு கொஸ்டின் கேட்ட டிஃபிகல்ட்டி லெவல்லாம் தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஜேஇல கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால நம்ம அகாடமியில கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது மட்டும் இல்லாம கிளாஸ்ல நடத்த போற கொஸ்டின்ஸும் ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸும் நம்ம இது நடத்த போறாங்க. அப்ப அந்த கொஸ்டின்ஸையும் நீங்க ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்க போறீங்க கடைசியா. அது போக ஃபுல் டெஸ்ட் அகாடமியில லாஸ்ட் இயர் 2025 எத்தனை ஃபுல் டெஸ்ட் எழுதுனாங்கன்னா 42 ஃபுல் டெஸ்ட் எழுதுனாங்க. 42 ஃபுல் டெஸ்ட் எழுதுனாங்க. சரிங்களா? அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மினிமம் 30 டெஸ்ட், 35 டெஸ்ட், ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் 40 42 டெஸ்ட்டுமே எழுதிட்டாங்க. எதுக்கு சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் வந்து ஹெவியா நம்ம வைப்போம்.
அதுவும் ஃபுல் டெஸ்ட் 42 ஃபுல் டெஸ்ட் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் சிலபஸ் சீக்கிரம் முடிச்சு இன்னும் ஃபுல் டெஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃபுல் டெஸ்ட்லாம் யார் வேணாலும் எழுதி பார்க்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்தா எழுதுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணாம அதை பழசெல்லாம் பெண்டிங் வச்சுக்கிட்டு சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அதுக்குரிய பிரீத்திங் டைம்லாம் கொடுப்போம். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அடுத்த ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ டெஸ்ட் வைக்க போறோம். சரிங்களா? இந்த ஒவ்வொருத்துக்குமே கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போறோம். ஸ்டூடெண்ட் வந்து யாரு இந்த கேஷ் ப்ரைஸ் வின் பண்ண போறீங்கன்னு நீங்களே பார்த்துக்கலாம். நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தனியாக கேஷ் ப்ரைஸ் உண்டு. ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து மாற்றி தான் எடுப்பாங்க. இப்போ ஸ்கூலாக இருக்கா, ஒரு ஃபர்ஸ்ட் 5 ரேங்க் வரவங்க திருப்பி 5 ரேங்க்ல வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் அகாடமி இந்த சீக்வன்ஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நீட் ஃபுல் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேண்டம் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் நல்லஜா இருப்பாங்க, ஒரு இதில் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக படிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம வந்திருப்பாங்க, மார்க் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த வருஷம் 42 ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட்டோட கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500 ரூபா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ணீங்க 92.5 இருக்கீங்க, இல்லை 7.5 இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1500 ரூபா. ரெண்டாவது ப்ரைஸ் வந்து 1000 ரூபா. மூணாவது ப்ரைஸ் வந்து 500 ரூபா. அப்போ எத்தனை ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது? 42 டெஸ்ட் லாஸ்ட் இயர் நடந்துச்சு. இந்த வருஷம் 42 டெஸ்ட்டுக்கு மேலே நடக்க போகுது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 10 டெஸ்ட்ல நம்ம ஜெயிச்சிருந்தா, நல்ல மார்க் எடுத்திருந்தா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருந்தா ஒரு ஸ்டூடெண்ட் 15,000 எடுக்க போகிறான். இது வந்து நீங்க எங்கேயோ படிச்சுட்டு வந்து இங்க டெஸ்ட் ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். இங்க நடத்தின கொஸ்டின் பேப்பர், இங்க நடத்தின டெஸ்ட், இங்க நடத்தின ஸ்டாஃப்ஸ், அதுல இருந்து டவுட் கிளியர் பண்ணி தான் வச்சுதான் நீங்க ப்ரைஸ் வின் பண்ண போறீங்க. அப்ப ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஒரு காம்படிஷன் லெவல் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களோட கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவீங்க, ப்ரைஸும் வின் பண்ணுவீங்க. அதனால ஸ்டூடெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாமே நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். அதனால ஸ்டூடெண்ட் வின் பண்ணீங்கன்னா இந்த ப்ரைஸஸ் உண்டு. இது வந்து ஃபுல் டெஸ்ட்டுக்கு. அதே நம்மளுக்கு யூனிட் டெஸ்ட் கணக்கு இருந்தோம் 200 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா. இது வந்து யூனிட் டெஸ்ட்டுக்கு. அதே ஃபுல் டெஸ்ட்டுக்கு இது இன் பிட்வீன் நடக்கிற எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து கேஷ் ப்ரைஸ் இந்த இன் பிட்வீன்ல இந்த ரேஞ்சில் இருக்கும். 200 to 1500 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், 100 to 1000 செகண்ட் ப்ரைஸ் இருக்கும், 50 to 500 தேர்ட் ப்ரைஸ் இருக்கும். சரிங்களா? இன் பிட்வீன் நடக்கிற டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுக்குமே கேஷ் ப்ரைஸ். அதனால ஸ்டூடெண்ட் நீங்க ஜெயிக்கலாமா, நீங்க சொல்லி தரதை கரெக்டாக படிச்சோம்னா நம்ம கேஷ் ப்ரைஸும் வின் பண்ணலாம், உங்க நீட்டையும் வின் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது சரி சார், இதுல டோட்டலா எத்தனை டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம்? 89 யூனிட் டெஸ்ட். இதுல என்னென்னது? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேவா? சீக்வன்ஸ் டெஸ்ட் அதுல 10. அடுத்தது குவார்டர் டெஸ்ட் அதுல 4. ரிவிஷன் டெஸ்ட் அதுல 8. அடுத்தது பயாலஜி ஃபுல் டெஸ்ட் 10. அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் ஃபார்முலா பேஸ்டு வந்து 11th ஒரு ஃபுல் டெஸ்ட், 12th ஒரு ஃபுல் டெஸ்ட் 4. ஜேஇ ஃபுல் டெஸ்ட் 5. ஓகேவா? நீட் ஃபுல் டெஸ்ட் 42+. லாஸ்ட் இயர் 42 நடத்திருந்தோம், இந்த வருஷம் அதுக்கு மேலதான் நடத்த போறோம். அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் நீங்களே பார்த்து இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போ அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளோட மைண்டுக்குள்ள போய் அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதுக்குரிய கேப்பபிலிட்டிலாம் நம்ம ரெடி ஆகிட்டோம்னா எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து. இது வந்து நம்ம வெளியே இருந்து கொஸ்டின் பேப்பர்லாம் கணக்கு முடியாது, இங்க ஸ்டாஃப் நடத்துறாங்க, அதுல இருந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தரது போறது தான் நாங்கள் பார்த்தோம். நீங்க படிக்க வேண்டியது மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் ஹாலில் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்ல தான் நடக்க போகுது. எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்ல தான் நடக்க போகுது. அதனால நீங்க எந்த பயப்படவும் தெளிவா ஓஎம்ஆர்ல ஷேடோ பண்றதுல இருந்து உங்களுக்கும் நாங்கள் ரோல் நம்பர் தருவோம், அந்த ரோல் நம்பர் ஷேடோ பண்றதுல இருந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸாவே வருவீங்க. இங்க மிஷின் திருத்த போறதும் ஓஎம்ஆர் மிஷின் தான். அப்ப அந்த ஓஎம்ஆர் மிஷின்லையும் நீங்க எந்த ஒரு தப்பு பண்ணீங்கன்னா இந்த தப்புலாம் அடுத்த வாட்டி பண்ணிடாதீங்கன்னு நாங்கள் சொல்லி கொடுத்துக்கோம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓஎம்ஆர்ல இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, ரோல் நம்பர் ஷேடோ பண்ணல, ஒழுங்கா ஷேடோ பண்ணல, இது எல்லாமே ஓஎம்ஆர் மிஷின் நீங்க காட்டி கொடுத்துரும். அந்த ஓஎம்ஆர் மிஷின் பண்ண தப்பு இருந்துச்சுன்னா நீங்களும் அடுத்த வாட்டி எக்ஸாம்ல மாத்திக்கிட்டீங்கன்னா நீட்லயும் தப்பு பண்ண மாட்டீங்க. அப்ப அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே நாங்க பண்ணி தர போறோம்.
புரியுதுங்களா? அதெல்லாம் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் என்னன்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இது நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ இதில் என்ன சார் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதுலேயும் என்னங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அவுட் ஆஃப் 720 மார்க்ஸ் நடக்கும். எது? இந்த டெஸ்ட் எல்லாமே. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 180 மார்க்ஸ் நடக்கும். 45 கொஸ்டின்ஸ் கொடுத்து யூனிட் டெஸ்ட்டு 45 கொஸ்டின்ஸ் கொடுத்து 180 மார்க்ஸுக்கு நடக்கும். சரிங்களா? அது வந்து யூனிட் டெஸ்ட்டு. மீதி இருக்க எல்லா டெஸ்ட்டுமே வந்து 720 மார்க்ஸ் நடக்கும். எல்லாமே 180 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான். அது யூனிட் டெஸ்ட், பயாலஜி யூனிட் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே 720 மார்க்ஸ் தான் நடக்க போகுது. 180 கொஸ்டின்ஸ் தான் நடக்கும். சரிங்களா? அப்போ அதில் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி பெரிய ஆளாக போகிறோம் பார்த்துக்கு. அதே மாதிரி ஒரு சீக்ரெட், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் எப்படி ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறது, ப்ளஸ் ஃபிசிக்ஸை, கெமிஸ்ட்ரியை வந்து ஆர்கானிக்காக இருக்கலாம், இன்ஆர்கானிக்காக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி நல்லா பண்ணுறது அப்படின்னு எல்லா சீக்கிரட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? இன்கேஸ் பயாலஜி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டாக இருப்பீங்க, நான் டைம் அதிகமாக எடுக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா எப்படி அது கம்மியாக இருக்கிறதுன்னு மேம் உங்களுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா பர்ஃபெக்டாக உங்களை ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் என்ன பண்ணால் மட்டும் போதும், படித்தா மட்டும் போதும். சரிங்களா? நீங்கள் ஒழுங்காக படிச்சீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒழுங்காக படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு நீங்கள் இங்கே நடக்கிற டெஸ்ட்டில் ஜெயிச்சிங்கன்னா, டெஸ்ட் சீரீஸில் ஜெயிச்சிங்கன்னா அதுக்கு கேஷ் ப்ரைஸ். ஓகேவா? அதுக்கு கேஷ் ப்ரைஸ். இங்கே நடக்கிற டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஜெயிச்சிங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் நீட்டில் ஜெயிச்சிங்கன்னா, இன்கேஸ் 2026 நீட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க கேஷ் ப்ரைஸ் என்னன்னு நீங்களே பார்த்துருங்க. நீங்கள் ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும். சரிங்களா? ஸ்டேட் ரேங்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ரேங்க்குள்ள, ஸ்டேட்டில் 10th ரேங்க்குள்ள எடுத்தீங்கன்னா 92.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஒரு பெரிய கேஷ் ப்ரைஸ். அந்த கேஷ் ப்ரைஸ் என்னன்னு அனௌன்ஸ் பண்ணுறோம், நீங்களே பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டேட்டில் 10th ரேங்க் 10 ரேங்க்குள்ள எடுத்தீங்க. சரிங்களா? அப்பனா அதுக்குரிய ப்ரைஸ் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க 15th ரேங்க்குள்ள எடுத்தீங்க, 50 ரேங்க்குள்ள எடுத்தீங்கன்னா அதுக்குரிய கேஷ் ப்ரைஸ் பின்னாடி நேராக வரும்னு நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க ஸ்டேட்ல 10th ரேங்க்குள்ள எடுத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எத்தனை வருஷம்? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். சரிங்களா? ஸ்டேட்ல நீங்க 10 ரேங்க்ஸ்குள்ள எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 92.5 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 7.5 இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்டூ 5 இயர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 1 லட்ச ரூபா ப்ரைஸ். யாருக்கு? 92.5 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டோட்டலாக நீங்கள் 5 வருஷத்துக்கு சி அகாடமிலேருந்து ஏர்ன் பண்ணி வைக்கிற ப்ரைஸ் மட்டும், ஒவ்வொரு வருஷமும் வந்து செக்கை வாங்கிட்டு போகிற ப்ரைஸ் மட்டும் 1 lakh. அப்போ 5 வருஷத்துக்கு 5 lakhs rupees. சரிங்களா? அடுத்தது 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட்ல எல்லாமே ஃப்ரீ. சரிங்களா? அவங்கள ஹானர் பண்றது. இப்போ 92.5 ஸ்டூடெண்ட்ஸ்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுற சுச்சுவேஷன் அங்கே இருக்கும். சரிங்களா? ஆனால் 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே அங்கே ஃப்ரீ. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேக்கப்காக அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 50,000. அப்போ நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்ல 10 ரேங்க்ஸ்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லட்சம் ரூபா 5 வருஷத்துக்கு. ஸ்டூடெண்ட் இதை யாரும் மிஸ் பண்ணிடாது. இன்கேஸ் நீங்க படிக்க வர போறா இருந்தீங்கன்னா, ஜெயிச்சீங்கன்னா, பெரிய லெவல்ல ஜெயிச்சீங்கன்னா நீங்க இந்த கேஷ் ப்ரைஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் வாங்கிக்கலாம். நீங்க இந்த 92.5 ஸ்டூடெண்ட்ஸா நீங்க 1 lakh வச்சுக்கிட்டு காலேஜ் ஃபீஸும் கட்டிக்கலாம், நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ் இருந்துச்சுன்னா ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது போக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கும். 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடையாது. அப்போ நீங்கள் வருஷம் 50,000 ஜெயிச்சு மொத்தம் 2.5 லட்சம் ரூபா நீங்கள் ஜெயிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதனால ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. புரியுதுங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வைக்கிற டெஸ்ட்லையும் உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ், ஜெயிச்சு போன பிறகும் உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ். அப்போ உங்களோட கேஷ் ப்ரைஸை வந்து ஜெயிக்கலாமா வாங்கலாமான்னு பிளான் பண்ணீங்க. ஜெயிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது, சரி சார் இவ்வளோ தூரம் சொல்கிறோம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும்.
சார் அந்த நம்பிக்கை அகாடமியில எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சரிங்களா? அதனால ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்களே என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2026 வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிக்கிறதுக்கு 4 விஷயம் தேவை. ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிக்கிறதுக்கு 4 விஷயம் தேவை. என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஒரு அகாடமி போனால் ஸ்டாஃப்ஸ் நல்லபடியா இருக்கணும். அது என்னென்ன சப்ஜெக்ட் ஸ்டாஃபு? பிசிக்ஸும் முக்கியம், கெமிஸ்ட்ரியும் முக்கியம், பயாலஜியும் முக்கியம். சரிங்களா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முக்கியம். நீங்க இந்த 3 சப்ஜெக்டும் அகாடமியில வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பிசிக்ஸ் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, கெமிஸ்ட்ரியும் வேணும், பயாலஜியும் வேணும். 3மே நல்லா இருந்தா தான் நீட்ல ஜெயிக்க முடியும். பிசிக்ஸ் நல்லா இருந்தா மட்டும் ஜெயிச்சிட முடியாது, பயாலஜி நல்லா இருந்தா மட்டும் ஜெயிச்சிட முடியாது, கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தா மட்டும் ஜெயிச்சிட முடியாது. 3மே நல்லா இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதோட டெமோ கிளாஸ் அவைலபிலிட்டி. நீங்க வந்தீங்கன்னா 3 days வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்து உங்களுக்கு டெமோ கிளாஸ் சாட்டிஸ்ஃபைனா நீங்க சேர்ந்துக்கலாம். அடுத்து வந்து கிளாஸ் நோட்ஸ் மெட்டீரியல். அது மாதிரி கிளாஸ் நோட்ஸும் மெட்டீரியலும் இங்க வாங்க. உங்களுக்கு லாஸ்ட் இயர் நடந்த நோட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிலிட்டி இருக்கு, அகாடமிக் மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்கு. அது எல்லாமே நீங்க ஓப்பன் பண்ணி வாங்கி நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து நீங்க இந்த 3 நாள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ்கிட்ட நீங்க டவுட் கேட்டீங்கன்னா எப்படி கிளியர் பண்றாங்க நீங்களே பாருங்க. சரிங்களா? ஒரு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டாஃப்ஸ் வந்து டவுட் கிளியர் பண்றாங்க பாருங்க. அது பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பயாலஜியா இருக்கலாம். இது 3மே அட்டன் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிளாஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, டவுட் நல்லா கிளியர் பண்ணாங்கன்னா நீங்க அகாடமியில சேர்ந்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர்லாம் இங்க வாங்கி பாருங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர் நாங்கள் காமிக்கிறோம், நாங்கள் ரெடியா இருக்கோம். நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? அது ஃபுல் டெஸ்ட் எதிர்பார்க்கலாம், யூனிட் டெஸ்டா இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எடுத்து பார்த்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, ஸ்டாண்டர்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா சிஏ அகாடமியில ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணி கொடுப்போம், நீங்க படிச்சா மட்டும் போதும். பேரண்ட்ஸ் உங்க ஸ்டூடெண்ட் உங்க பிள்ளைங்களை நாங்கள் நல்லபடியா பார்த்துக்கிறோம். நீங்க இங்க இருக்கிற மினிமம் ஃபீஸை மட்டும் கொஞ்சம் கட்டி ரெடி பண்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மீது எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் பொறுப்பெடுத்துக்குவோம். நீங்க உங்க பிள்ளைங்க படிச்சா போதும், ஜெயிக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு. அதே மாதிரி சொல்லித்தரதுல இருந்து காலேஜ் சேர்க்கிற வரைக்கும், அட்மிஷன் வரைக்கும் நாங்கள் எல்லாம் பார்த்துக்குவோம். எக்ஸாம் கூட்டு போறது, எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும், அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சு வந்த பிறகு கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது, ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, ஓஎம்எல்ல திருத்தி பார்க்கறது, உங்க பிள்ளைங்க ஓஎம்எல்ல தப்பு பண்றது, ஹோம் சீக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாத்துறது, ஃபுட்டு ப்ளஸ் வந்து அவங்க ஹெல்த்து, எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் பொறுப்பெடுத்துக்குவோம். உங்க பிள்ளைங்க படிச்சா மட்டும் போதும். அவங்க சைக்காலஜிக்கெல்லாம் எப்படி கொண்டு போகணும், அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் பெஸ்ட்டாக கொண்டு போகிறது எப்படி, ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மேலே கொண்டு போகிறது, எல்லாத்துக்குமே சிஏ அகாடமி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுங்க நாங்கள் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க படித்தா மட்டும் போதும். அதனால 2026 கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணா இருக்கலாம் நீட் எக்ஸாமினேஷனில். அந்த கொஸ்டின் பேப்பரை இங்கேயே நம்ம ரெடியாகி போயிட்டோம்னா அதை பார்த்து பயப்பட தேவையில்லை, அந்த கட் ஆஃபை பார்த்தும் பயப்பட தேவை கிடையாது. அதனால ஸ்டூடெண்ட் தைரியமா கால் எடுத்து வைங்க, ஜெயிங்க. இங்க இருக்க கேஷ் ப்ரைஸையும் வின் பண்ணுங்க, உங்க லைஃபையும் வின் பண்ணிட்டு ஜெயிச்சு போற மாதிரி பாருங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2026 நீட் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்றோம். ப்ரிப்பரேஷன் பண்றவங்க ஒரு வாட்டி வாங்க, இந்த அகாடமி விசிட் பண்ணுங்க, ஜெயிச்சுட்டு போற மாதிரி கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.